ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக நடைபெறக்கூடிய ராகு கேதுவினுடைய ஒரு பயிற்சி தான். சர்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு மற்றும் கேது பகவானுடைய பயிற்சியானது எத்தகைய மாற்றத்தை ரிஷபராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகு மற்றும் கேது பயிற்சி 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமா நிகழ இருக்குங்க. ஸோ இந்த ராகு மற்றும் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக நன்மைகளை செய்யாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுவது வழக்கம்தாங்க. இதுதான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வரிசையில் இந்த ஆண்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு மற்றும் கேது இந்த எல்லாத்தினுடைய பயிற்சியுமே இந்த ஒரே ஆண்டிலே நடக்குதுங்க. அதாவது மார்ச் 29 சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். குரு பகவான் பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகியிருக்காரு. ஸோ இனி மே 18க்கு அப்புறமா ராகு கேதுவினுடைய பயிற்சி இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா கடந்த மாதத்தில் 26ஆம் தேதி அப்போவே ராகு மற்றும் கேது பயிற்சி ஆகியிருந்தாங்க. இருந்தாலுமே கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமா தான் பயிற்சி ஆகிறாங்க. ஸோ இந்த கிரகங்கள் ஆனது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணங்கள் ஏற்படும் பொழுது உருவாகக்கூடிய கிரகங்கள் தான் இந்த நிழல் கிரகங்கள் ராகு மற்றும் கேது. இது பெரும்பாலும் தீங்கு மட்டுமே விளைவிக்கும் தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தீமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான். ஆனாலுமே ஒவ்வொரு விதமான ராசிக்கு பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது சூப்பரான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் ராகு கேது அப்படின்றது பாதிப்பு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது தவறான ஒரு விஷயம். நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நல்லது கெட்டது இது ரெண்டுமே கலந்த கலவையாக தான் ராகு மற்றும் கேது பகவானோட பயிற்சியானது கொடுக்க இருக்குது. ஸோ அந்த வரிசையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ரிஷபராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராகு கேதுவினுடைய இட அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க. ஸோ மீன ராசியிலிருந்து ராகு இப்போ கும்பத்துக்கும், கன்னிராசியிலிருந்து கேது சிம்மத்துக்கும் போகிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே மற்ற ராசிக்கு தான் அடுத்த ராசிக்கு தான் பயிற்சி ஆவாங்க. ஆனால் இந்த 2 கிரகங்கள் மட்டும் எப்போதுமே முன்னோக்கி தான் நகருவாங்க. மீன ராசியில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய கும்பராசிக்கு போக போகுது. அதே போல் கன்னிராசியில் இருந்து கன்னிராசிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிம்மம் தான். அப்போ சிம்ம ராசிக்கு முன்னாடி தான் பேர். இந்த கிரகங்கள் ரெண்டுமே இப்படி முன்னோக்கி தான் நகர ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலையில் தள்ளப்பட்டு இருந்த மீன மற்றும் கன்னிராசிக்காரர்களே இனி பார்த்திங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டகரமான பலன்களை தாங்க பார்க்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷங்களானது கிடைக்க போகுது. ஸோ இந்த வகையில் ராகு கேதுவினுடைய பயிற்சியானது ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கூடவே யாரெல்லாம் ரிஷபராசியுடைய அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அதற்காக கடன் வாங்கியிருப்பீங்க. பணப்பிரச்சனைகளை நிறைய சூழ்ந்திருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் திக்குமுக்காடி இருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்றது நீங்கள்லாம் கடந்து வந்த ஒரு காலங்கள் தான். வேலைக்கு சென்றாலுமே கூட அங்கே உங்களுக்கு ஒன்றும் பெருசாக மரியாதை இல்லாத ஒரு நிலை தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரமோ ஊதியமோ எதுவுமே இல்லாமல் தான் இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலை கூட இல்லாமல் இருந்திருப்பீங்க. வேலைக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி உங்களுடைய நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக மாற்ற போகுதுங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. அதுவும் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொன்னான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகு உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்பை கொடுக்க போகிறாரு. வெளிநாடு வெளியூர் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறாருங்க. பெரிய பெரிய பதவிகளெல்லாம் உங்களுக்குலாம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும்.
தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையிலுமே எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லதாக நடக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காலகட்டமாக இருக்குது. 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ 10ஆம் ஸ்தானத்தில் ராகு வந்து அமர்றதுனால தொழிலில் அசுரவிதமான வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால கனரக வேலை செய்யக்கூடியவங்க, பெரிய பெரிய வண்டி வச்சுருக்கக்கூடியவங்க, மேலும் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க, கப்பல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கக்கூடியவங்க, இவ எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டைமிங்க. தொழிலில் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். அமோகமான வளர்ச்சி. அதுவும் வளர்ச்சினா வந்து சாதாரண விஷயம் வளர்ச்சி கிடையாது, அமோகமான வளர்ச்சி. 10ஆம் இடம் ஜாதகக்காரருக்கு சரியாக இருந்துருச்சு அப்படின்னா போதுங்க, சூப்பரான ஒரு பலன் இருக்குது. ஏன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா புகழ், பணம், கௌரவம் இப்படி எல்லாமே வந்து இந்த டைமில் நீங்கள் அடைவீங்க. அதுவும் குறிப்பாக ரிஷபராசியுடைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆளுமை அதிகமாகவே இருக்கும். அதுவும் குறிப்பாக நிறைய ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயமாக இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே தொழில் முனையவராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழில் அதிபதியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைகள்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. காசு பணத்துக்கெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே எந்த கவலையுமே இல்லைங்க. நீங்கள் வந்து இனிமேட்டு கவலையே படாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது. இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து நல்லதாக வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிரக அமைப்புகளை பொறுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளும் இருக்குது. ஸோ ராகு மற்றும் கேது பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகளில் ராகு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் போய் அமர போகிறாரு. ஸோ பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையிலுமே நீங்கள் மாட்டவே மாட்டீங்க. எவ்வளவோ பெரிய கடன் இருந்தாலுமே கூட அதை உங்களால் முற்றிலுமாக வந்து அடைக்க முடியும். இந்த 1.5 வருஷத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையில் முழுமையான கவனத்தை செலுத்துங்க. நிச்சயமாக உங்களால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் கேது பகவானுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேது பகவானுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்பு பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் உறுப்புகளில் நிறைய அளவு நீங்கள் கவனம் செலுத்தணும். சின்னதாக ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை உடனடியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அப்போ தான் பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ காசு பணத்தை பற்றிலாம் கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து கிடைக்க போகுது. அதனால் ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சலசலப்புகள் இதெல்லாம் வந்து ஏற்பட இருக்குது. அதனால் தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் முழுமையான கவனம் வந்து செலுத்தணும். அதுவும் சொந்த வீட்லேயே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ சொந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சில காலங்கள் வந்து நீங்கள் வேறு இடம் மாறிக்கூட இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனாலுமே இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனம் வந்து செலுத்துங்க. ஏன்னா நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கிறோம், பணம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை வந்து விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம நல்லபடியாக இருந்தால் தான் அந்த பணத்தை நம்மளால் சம்பாதிக்கவே முடியும். அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து கொடுங்க. நீங்கள் நல்லபடியாக உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த புகழ், பேர், பணம், காசு இப்படி எல்லாத்தையுமே உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உருவாக போகுது. அதுவும் இந்த ஆண்டு நிகழக்கூடிய ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான அசுர வேகத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க. ஸோ எல்லோரும் பார்த்தா பிரமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. அதாவது குப்பையில் கிடக்கிறவன் திடீர்னு பார்த்தா கோபுரத்தில் உட்காந்துருக்க மாதிரி தாங்க. அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ கடன் பிரச்சனையால் நீங்கள் இருந்தாலுமே கூட இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே அதை எல்லாத்தையுமே பீட் பண்ணி சீக்கிரமாகவே முன்னுக்கு வந்துடுவீங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வளர்ச்சி இந்த 1 வருஷத்துக்குள்ளே நடக்கிறது மிகப்பெரிய விஷயந்தான். ஏன்னா பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அந்த கஷ்டத்துக்கு முடிவு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்கள் தான் கிடைக்க போகுது. இருந்தாலுமே கூட எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஏன்னா கிரக அமைப்புகளால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு அதற்குரிய பரிகாரங்கள் நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டில் இடதுபுறம் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து வழிபாடு செய்யுங்க. நல்ல பலன் வந்து கிடைக்கும். மேலும் அகத்தியர் வழிபாடு செய்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கும். இது போல் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கட்டாயமாக வந்து விலகி போயிடும். ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் தான் கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் அடைய போகிறீங்க.
ஸோ அந்த வகையில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு விளக்கக்கூடிய தகவல்களானது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்.